ஹலோ உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சாட்டர்டே ஈவினிங். மழை ஒரு வாரமா பெஞ்சு சாட்டர்டே மதியத்துலேருந்து தான் மழை கம்மியாச்சு. ஈவினிங் வந்து கிளைமேட் இந்த மாதிரி இருந்தது. ஒரு மாரி க்ளவுடியா நல்லா இருந்தது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கு கீரை நல்லாவே வந்திருந்தது. இது என்ன கீரைன்னா, எங்க ஊர் சைடெல்லாம் சுக்குட்டி தழை, கருஞ்சுக்குட்டி தழைன்னு சொல்லுவாங்க. புக்ஸில எல்லாம் பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரைன்னு போட்டிருக்கும். இது சாப்பிட்டா வயிறுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். உடம்புக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்கும். கீரை நல்லா தள தளன்னு இருந்து இதை பிடுங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு முட்டைக்கோஸ் பக்கோடா போட்டு சாப்பிட்டோம். முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதுக்கு என்னென்ன போட்டோம்னா, முட்டைக்கோஸு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக க்ரீன் சில்லி, கொஞ்சம் சால்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, சில்லி சிக்கன் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் வந்து இட்லி மாவு. எக் இருந்தால் எக் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து எக்கு ஊற்றல. எக் ஊற்றினா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த நாள் மார்னிங் மண்டே எழுந்திரிச்சோன்னே மழை வரல. கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது கிளைமேட். அதனால் வந்து வாய்க்காலுக்கு துணி துவைக்க போயிருந்தோம். ஊருக்கு கிளம்பியாச்சு. பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பெரியம்மா வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சண்டேங்காட்டி ஆளுகள்லாம் வரல. அதனால் உள்ளெல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மறுபடியும் தூங்க போயாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு போயிருந்தோம். ஷாப்பிங்னா பெருசாக இல்லைல்ல, ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு போனோம். அங்கே கடைக்கு போனோன்னே வந்து மினியேச்சர் ப்ராடக்ட் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதெல்லாம் வச்சு விளையாடுவேன். யார் யார் அந்த மாதிரி வச்சு விளையாடினது ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அதுலெல்லாம் சாப்பாடு செஞ்சு விளையாடுவோம். சின்ன வயசாக இருக்கும்போது மட்டும் இல்லை, இப்போவுமே சாப்பாடு செஞ்சு விளையாடுவோம். அதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கலான்னு ஆசை தான். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அம்மா திட்டுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபைனலாக வாங்கிடலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த குட்டி பொம்மை 2 ரொம்ப அழகாக இருந்தது. அதை வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இது வாங்கினதுக்கே திட்டு விழுகும், அதை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்கல. அதுக்கப்புறம் போய் இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பொட்டு வாங்கினேன். பொட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் எந்த மாதிரி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். மினி ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்துட்டு சாயந்தரம் வந்தோடனே என்னோடய ஃபஸ்ட்டு வேலையே அந்த மினியேச்சர் ப்ராடக்ட் பிரித்தது தான். பிரித்து காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து இந்த குட்டி கரண்டி தான், தாளிக்கிற கரண்டி. அது ரொம்ப அழகாக குட்டியாக இருந்தது. அந்த கரண்டி மட்டும் இல்லை, மொத்த ப்ராடக்ட்டுமே அழகாக இருந்தது. அதில் இது ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. அந்த குட்டி அருகாமனை எல்லாமே அழகாக இருந்தது. நான் இதில் ஒரு நாள் சமையல் செஞ்சு வீடியோ போடுறேன், எல்லோரும் பாருங்கள். ஊர்லேருந்து வரும்போதே நைட் டின்னருக்கு வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. புரோட்டா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.